ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி போட்டிருக்கான். அந்தமாரி போட்டோடனே இவன் வந்து ஒரு டெஸ்டடான பேஜ்லேருந்து போட்டிருக்கான். ஒரு 6 லட்சம் இருக்குன்னா டெஸ்ட் பண்ண மாட்டோமா அந்த பேஜை. அதில் அந்த பேஜில் போட்ட நம்பர் வந்து போய் மெசேஜ் பண்ணியிருக்கான். அவங்களும் உடனே ரீப்ளை பண்ணியிருக்காங்க. அது அவங்க நம்பரா யார் நம்பர்னு தெரியல, ஆனால் அவங்க சைடு உள்ள நம்பர் தான் நினைக்கிறேன். பண்ணி பேசினோன்னே இந்தமாரி 500 போட்டிங்கன்னா 14,000 என்னமோ வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் சம்திங். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு, நீங்கள் வந்து பேலன்ஸு டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்றான். இது என்ன கதைனே எனக்கு புரியல. ஏன்னா இப்போ போடுறோன்னா நீங்கள் டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஓகேவா? இது முழுக்க முழுக்க ஸ்கேம் தான் இது சொல்லணும்னா. இப்போ 4,000 கொடுங்க அப்படின்ற மாரி பேசியிருக்கான். அது என்னால் முடியாது ப்ரோ அப்படின்ற மாரி என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டான். அவனு கேட்டு பார்த்தான், இந்தமாரி நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணால் தான் பேலன்ஸ் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ இந்த டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கேட்டிருந்தாரு? அதான் 4,200 பே பண்ணால் உங்களுக்கு 12,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேட்ட அமௌண்ட் வந்து 500. ஓ 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே 500லேருந்து ஸ்டார்ட். இவன் வந்து 500 தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே. ஆனால் அதில் ஸ்டார்டிங் வந்து இந்த சேட்டில் வந்து 1000 தான் போட்டிருந்தது. பட் இவன் 500 தான் இருக்குதுன்னு சொன்னோன்னே சரி அனுப்புங்கன்னு இருக்கான். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கான். இந்தமாரி உங்களுக்கு 12,000 ப்ராஃபிட் வந்திருக்கு, நீங்கள் 4,200 டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். என் ஃப்ரெண்ட் வந்து இல்லை ப்ரோ என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை, நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட்டில் இருக்க அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை கழிச்சிட்டு அனுப்பிச்சி விடுங்கன்னா, இல்லை வாய்ப்பே கிடையாது, நீங்கள் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வித்ரா வரும், அப்படிலாம் உங்கள் இது ட்ரேடிங்கை வந்து கேன்சல் பண்ணிடுவேன் ப்ராஃபிட்டை வந்து அப்படின்ற மாரி போட்டிருக்கான்.